வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா? எடப்பாடியார் இன்று முதல் முகமூடியார் என்று அழைக்கப்படுவாரா? டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி. வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் முகமூடி பழனிசாமி என அழைக்கப்படுவார் என்று அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அதாவது டெல்லி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ செவ்வாய்க்கிழமை இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து ஆலோசனையெல்லாம் நடந்ததாக செய்திகள் வெளிவந்தன. இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வந்ததா. இந்த ஆலோசனைக்கு பிறகுதான் அமித்ஷாவின் வீட்டை விட்டு காரில் வெளியேறுபடி எடப்பாடி பழனிசாமி தனது முகத்தை மூடிக்கொண்டு செல்வதைப் போல காணொலி ஒன்று இணையதளத்தில் வைராகிறதா. இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பின் போது டிடிவி தினகரன் அவர்கள் கூறியதாவது: பழனிசாமியை இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி என்று அழைக்கப்பட வேண்டும். செப்டம்பர் 15 அன்று அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தன்மானம்தான் முக்கியம் என்று பழனிசாமி பேசினார். ஆனால் வானிலை காரணமாகவோ தனது சுற்றுப்பயணத்தை தள்ளி வைப்பதாக கூறிவிட்டு டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் சந்தித்தார். இவர்களின் சந்திப்பு ஏற்கனவே ஊடகங்கள் வந்த செய்திகள் பொய் கூறியுண்டு செல்வதாம். அதாவது தமிழக மக்களையும் பிற அரசியல் கட்சியினையும் கூட இனிமேலும் பழனிசாமி ஏமாற்ற முடியாது. கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் சந்தித்துவிட்டு முகம் மூடிக்கொண்டு வரை தலைவர் வருவதை வரலாற்றில் யாரும் பார்த்திருக்க முடியாது என்று எடப்பாடி மீது விமர்சனங்களாம் வைத்துள்ளார் அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள். அதாவது அமித்ஷாவை சந்தித்த பிறகு கூட மற்ற அதிமுக நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு சிறிது நேரத்துக்கு பிறகு தனது மகனுடன் பழனிசாமி வெளியேறியுள்ளாரா? முகத்தை இருவருமே மூடிக்கொண்டது சென்றது ஏன்? அவர்தான் சொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார். அதாவது எம்ஜிஆர் தொடங்கிய காலத்திலே இந்த இயக்கத்தில் அடிப்படை வசதி தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பது என்பது அதைத்தான் ஜெயலலிதாவும் பின்பற்றினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அடிப்படை விதியை மாற்றியதால் எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகமாக செயல்படுகிறது. அண்ணா திமுக தற்போது இல்லை. வருகின்ற தேர்தலில் எத்தனை கட்சிகளுடன் தங்கள் கூட்டணி வைத்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தோல்வி மட்டுமே சந்திப்பது உறுதி என்று உறுதிபட தெரிவித்திருந்தார் டிடிவி தினகரன் அவர்கள். அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியோ முகத்தை மூடிக்கொண்டு செல்வதை போன்ற வெளியான வீடியோ ஒன்று அதிமுக ஐடி பிரிவு விளக்கம் அளித்துள்ளதா. இது தொடர்பாக முகத்தை மூடிக்கொண்டு செல்வதாக தவறான கதைகளெல்லாம் பரப்புவதாக செய்திகள் வெளிவந்தன. எடப்பாடியார் ஒன்றும் ஆட்சிக்கு வருவதற்கு முன் கருப்பு பலூனை பறக்கவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் வெள்ளை குடையுடன் செல்வதில்லை. வெளிப்படையாகவே உள்துறை அமைச்சரை சந்திக்க சென்றார் என்பதை நாடறியும். சந்திப்பு முடிந்ததும் முகத்தை மூடிக்கொண்டு செல்வதை அவசியம் அவருக்கு இல்லை என்று கூறியிருந்தார்களாம். அதாவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியாமல் சிறுவர் முதல் வயதானவரெல்லாம் நடமாட பயப்பட நிலைமை உருவாக்கியுள்ளது தமிழக அரசு. நீங்கள் தான் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஐடி நிறுவனம் அதிமுகவில் ஐடி நிறுவனமானது தெரிவிக்கிறது. தேர்தல் வருகிற நிலையில் மக்களை எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் தான் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டதாக செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியானது தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்குமா என்ற நிலைப்பாட்டில்தான் மக்களின் கேள்விக்குறியாக இருந்து வருகிறதா.